அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். உங்கள் வீட்டில் சீத்தாப்பழம் மரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன? அந்த பழத்தை நம்ம சாப்பிடுவதன் மூலம் ஜலதோஷத்தில் இருந்து நம்ம உயிரை கொள்ளக்கூடிய ஹார்ட் அட்டாக், கேன்சர் இதுபோல் பல்வேறு வியாதிகளுக்கு சிறந்த ஒரு உணவாக மருந்தாக இருக்குது. இந்த சீத்தாப்பழம் நாம் தினமும் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, நமக்கு வரக்கூடிய நோய்களை எவ்வாறு இது தடுக்கும், இதுபோல் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு குறிப்பிட்ட பழங்கள் அதிகமாக விளைச்சலுக்கு வரும். அந்த வகையில் இந்த சீத்தாப்பழம் என்பது எல்லோரும் சாப்பிடக்கூடிய ரொம்பவும் சத்து நிறைந்த ஒரு பழமாக சொல்லப்படுது. இந்த சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களும் இது சாப்பிடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் 10 விதமான பயன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சீத்தாப்பழத்தில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதே போல் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நல்ல அளவில் இருக்குது. மேலும் கால்சியம், மெக்னீஷியம், அயன், நியாசின், பொட்டாசியம், மேலும் டயட்ரி ஃபைபர் அதிக அளவில் இருக்குது. இந்த சீத்தாப்பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் நன்மை, உடல் பருமனாக இருக்கக்கூடிய நபர்களும் அதிக உடல் எடை இருக்கக்கூடிய நபர்களும் தொப்பை இருக்கக்கூடிய நபர்களும் இந்த சீத்தாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் உடல் எடை கணிசமாக குறையும். மேலும் தைராய்டு பிரச்சனையால் உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிடுவதன் மூலம் உடல் எடை சீக்கிரமாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவது நன்மையாக, கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த சீத்தாப்பழம் மிக முக்கியமான ஒரு பழமாக சொல்லப்படுது. சில நேரங்களில் உடல் உஷ்ணமாக இருக்கும்போது கருச்சிதைவு ஏற்படும். தொடர்ந்து இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிடுவதன் மூலம் உடல் குளிர்ச்சியாக இருக்கும், கருச்சிதைவு ஏற்படாமல் தடுக்கும். மேலும் இந்த சீத்தாப்பழத்திலானது அயன் கண்டென்ட் அதிகமாக இருப்பதால் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான இரும்பு சத்து இந்த சீத்தாப்பழத்திலிருந்து அதிகமாக கிடைக்கும். மேலும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு தேவையான மூளை வளர்ச்சிக்கும், நரம்பு மண்டல அமைப்புக்கும், நோய் எதிர்ப்பு சக்திக்கும், குழந்தையின் எலும்பு உறுதியாக இருப்பதற்கும் சீத்தாப்பழத்தில் கால்சியம், மெக்னீஷியம், அயன், நியாசின் போன்ற சத்துக்கள் நிறைந்திருப்பதால் கருவில் இருக்க குழந்தையின் வளர்ச்சிக்கு இது பேருதவியாக இருக்கும். மேலும் கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படைய சோர்வு, மேலும் வாந்தி, குமட்டல், பசியின்மை இதுபோல் பிரச்சனை வராமல் தடுக்கும். மலச்சிக்கல் ஏற்படாமலும் இது தடுக்கும். மூன்றாவது நன்மையாக, ஆஸ்துமா நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சீத்தாப்பழத்துக்கு உண்டு. ஏன் அப்படின்னா இதில் அதிகளவு வைட்டமின் B6 நிறைந்திருப்பதால் மூச்சு குழாயில் சிலருக்கு அலர்ஜி இருக்கும். அதுபோல் பிரச்சனையை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சீத்தாப்பழத்துக்கு உண்டு. இந்த சீத்தாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் சளி, இருமல், ஜலதோஷம் கூட குணமாகும். நான்காவது நன்மையாக, உயிரை கொள்ளக்கூடிய மாரடைப்பு வராமல் இது தடுக்கும். சீத்தாப்பழத்தில் மெக்னீஷியம் அதிகம் இருப்பதால் இதய சுவர்களை பலப்படுத்தக்கூடிய, நல்ல உறுதியாக்கக்கூடிய தன்மை இந்த சீத்தாப்பழத்துக்கு உண்டு. தொடர்ந்து இந்த சீத்தாப்பழத்தை தினமும் ஒன்று சாப்பிட்டு வருவதன் மூலம் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்க முடியும். மேலும் இருதய சுவர்கள் நல்ல முறையில் சுருங்கி விரியவும், நல்ல உறுதியாக இருக்கவும் இந்த சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் பேருதவியாக இருக்கும். இதனால் மாரடைப்பு ஏற்படுவதை நாம் கணிசமாக தடுக்க முடியும். ஐந்தாவது நன்மையாக, செரிமான பிரச்சனை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த சீத்தாப்பழத்துக்கு உண்டு. சிலர் சாப்பிடக்கூடிய உணவில் போதிய ஃபைபர் சத்து இல்லாமல் இருப்பதனால் மலச்சிக்கல் ஏற்படும். மேலும் அஜீரணம், குமட்டல், சாப்பிட்ட உடனே ஒரு சிலருக்கு வயிற்று வலி ஏற்படும். இதுபோல் பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய வகையில் இந்த சீத்தாப்பழத்தில் தாமிரம், நார் சத்து அதிகமாக இருக்குது. இதனால் குடலுடைய இயக்கத்தை சீராக வைத்திருக்க இது பேருதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் சாப்பிடக்கூடிய உணவை நல்ல முறையில் செரிமானம் ஆவதற்கு இது பேருதவியாக இருக்கும். இதனால் மலச்சிக்கல் வராமலும் இது தடுக்கும். ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு மலச்சிக்கல் அதிகம் வருவதற்கு வாய்ப்புண்டு. அவங்களாம் தினமும் ஒரு சீத்தாப்பழம் சாப்பிடுவதன் மூலம் மலச்சிக்கல் வராமல் தடுக்க முடியும். மலம் லகுவான முறையில் வெளியேறும். ஆறாவது நன்மையாக, சக்கரை நோயில் அவதிப்படக்கூடிய நபர்கள், குறிப்பாக டைப் 2 டயாபிட்டிஸில் ரொம்பவும் கஷ்டப்படுறவங்க இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிடுவதன் மூலம் உணவிலிருந்து சர்க்கரையை உறிஞ்சக்கூடிய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமையான டயட்ரி நார் சத்து இதில் அதிகம் இருப்பதால் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த சீத்தாப்பழத்துக்கு உண்டு. தொடர்ந்து நீங்கள் சீத்தாப்பழம் சாப்பிடுவதன் மூலம் டைப் 2 டயாபிட்டிஸ் இருக்கிறவங்க
சர்க்கரை அளவை நல்ல முறையில் கட்டுப்படுத்த முடியும். 7வது நன்மையாக இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த சீத்தாப்பழத்துக்கு உண்டு. உயர் இரத்த அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இரத்தத்தில் சோடியம் என்ற உப்பு அதிகமாக இருக்கும்போது இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். இரத்தத்தில் உள்ள சோடியம் உப்பை வெளியேற்றக்கூடிய பொட்டாசியமும் மெக்னீசியமும் இந்த சீத்தாப்பழத்தின் நல்ல அளவில் உள்ளது. தினமும் ஒரு சீத்தாப்பழம் சாப்பிட்டு வருவதன் மூலம் உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படும். 8வது நன்மையாக கொலஸ்ட்ரால் பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய நபர்கள் இந்த சீத்தாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆக்கப்படும். இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கும் போது இரத்த நாளங்களில் வீக்கம் ஏற்பட்டு இரத்தம் போவது தடுக்கப்படும். இதனால் இருதயம் செயல்படாமல் மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் போக அபாயம் ஏற்படும். இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த சீத்தாப்பழத்தில் உள்ளது. ஏன்னா இந்த சீத்தாப்பழத்தில் நியாசின், டயட்ரி ஃபைபர் அதாவது நார்சத்து நிறைந்திருப்பதால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஆற்றல் அதிக அளவில் உள்ளது. இதனால் உடலில் உள்ள இரத்த நாளங்களில் இரத்தம் சீராக பாயும். உடம்பில் எந்த இடத்திலும் கெட்ட கொழுப்பு சேராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இது நிறைந்திருக்கு. மேலும் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கரைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய வல்லமையும் இந்த சீத்தாப்பழத்துக்கு உண்டு. 9வது நன்மையாக பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அனிமியா பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, எப்பவுமே சோர்ந்து காணப்படுவாங்க. இதற்கு காரணம் இரத்தத்தில் அயன் கண்டென்ட் கம்மியாக இருப்பது தான். இரத்தத்தில் சிவப்பணுக்கள் குறைவாக இருக்கும்போது அனிமியான்ற ஒரு பிரச்சனை வருது. அந்த சிவப்பணுக்களை அதிகரிக்க சீத்தாப்பழத்தில் அயன் சத்து அதிகமாக இருப்பதால் இது இரத்த சோகையை குணப்படுத்தும். இரத்தத்தில் சிவப்பணுக்கள் எண்ணிக்கையும் அயன் எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த சீத்தாப்பழத்துக்கு உண்டு. தினமும் ஒரு சீத்தாப்பழத்தை நாம் தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் இரத்த சோகை சரியாகும். சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நம்ம செயல்படலாம். இரத்தத்தில் இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகரிக்கும். கர்ப்பிணி பெண்களும் சரி இரத்த சோகை இருக்கக்கூடிய நபர்களும் சரி தொடர்ந்து சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வருவதன் மூலம் இரத்த சோகை முற்றிலுமாக குணமாகும். 10வது நன்மையாக புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய செல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த சீத்தாப்பழத்துக்கு உண்டு. சருமத்தில் ஏற்படக்கூடிய சரும சிதைவை தடுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த சீத்தாப்பழத்துக்கு உண்டு. குறிப்பாக சருமத்தில் உண்டாகக்கூடிய கேன்சரை இது தடுக்கும். சரும புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இதற்கு உண்டு. மேலும் கேன்சர் செல்லை அழிக்கக்கூடிய வல்லமையும் இந்த சீத்தாப்பழத்துக்கு உண்டு. மேலும் ஏற்கனவே புற்றுநோயால் அவதிப்படக்கூடிய நபர்கள் இந்த சீத்தாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாக வீட்டில் பழங்கள் சார்ந்த மரங்கள் கண்டிப்பாக வளர்க்கணும். அதில் இந்த சீத்தாப்பழ மரம் வளர்ப்பதன் மூலம் நமக்கு இந்த அளவுக்கு நன்மைகளும் பயன்களும் ஏற்படுது. இந்த சீத்தாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் கால்சியம் சத்து, அயன் சத்து, மெக்னீசியம் சத்து மற்றும் நம்ம உடலுக்கு தேவையான நார் சத்துக்கள் அதிகமாக கிடைக்குது. இதனால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சர்க்கரை வியாதி வராமல் தடுக்க முடியும். உயிர் கொள்ளக்கூடிய இருதயம் சம்பந்தமான ஹார்ட் அட்டாக், கேன்சர் போன்ற நோய்கள் வராமல் தடுக்க முடியும். உடல் பருமனால் அவதிப்படக்கூடிய நபர்கள் தொடர்ந்து இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிடுவதன் மூலம் கணிசமான முறையில் உடல் எடையை குறைக்க முடியும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிடுவதன் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் பேருதவியாக இந்த சீத்தாப்பழம் இருக்குது. உங்களுக்கு இந்த சீத்தாப்பழம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.